வணக்கம். ஓம் முருகா. இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் அம்பாந்தோட்டையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது கதிர்காமம். இந்துக்கள் வணங்கும் தெய்வங்களில் நம்ம இறையோன், குமரன், அழகன், பாலசுப்பிரமணியன், ஆறுமுகன், சண்முகன் கொண்டாடும் வழக்கம் உண்டு. அதை கௌமாரம்னு சொல்கிறாங்க. சூரபத்மனின் தம்பிகள் தாரகாசுரன், சிங்கமுகன் என்பவர்கள் இருந்தாங்க. அவர்களையும் சண்முகன் தனது வேளால் வதை செஞ்சிடுறாரு. அதனால தான் ஞானவேல் என்றும் ஒரு பெயர் அவருக்கு உண்டு. பிரம்மதேவனுக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் தசன், ஒருவன் காசியப்பன். தசன் சிவனை நோக்கி தவம் செய்தான், வரம் பெற்றான். வரம் தந்தவனையே இகழ்ந்தான். இதனால் சிவன் ஏவப்பட்ட வீரபத்ரனால் இவன் கொல்லப்படுறான். அடுத்து காசியப்பன். இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தவம் இருந்து அசுர பெண்ணை மாயையில் மயக்கி அவளை மணந்ததால் அவனுடைய தவ பலனை அவன் இழக்கிறான். அவன் பெற்றவர்கள்தான் சூரபத்மன், அஜமுகி என்ற பெண்ணும். சூரபத்மன் தவம் இருந்து 108 யுகம் உயிர் வாழணும், 1008 அண்டங்களையும் அரசாளணும்னு சொல்லி சக்தி பெற்றான். எவராலும் அழிக்க முடியாத வரத்தையும் அவன் பெறான். தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் அவங்க எல்லாத்தையுமே இவன் இன்சிக்கிறான். சிவனிடம் அவங்க முறையிடுறாங்க. சிவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தன் நெற்றி கண்ணால் திறக்கிறாரு. 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டு அது வாயுவால் அவை சரவண பொய்களில் மலர்ந்திருந்த அந்த தாமரை மலர் மீது அப்படியே போயிட்டு சேருது. அந்த தீப்பொறிகள் 6 என்ன பண்ணுதுன்னு கேட்டால், 6 முக குழந்தைகளாக உருவாகி கார்த்திகை பெண்களால் அப்படியே வளர்க்கப்படுது. அந்த அவ்வாறாக வளர்க்கப்பட்ட முருகன் சூரனை அழிப்பது எளிதல்ல, அவன் வரம் பெற்றபடி தேவர்களும் கடவுள்களும் அவனை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அதனால் பராசக்தி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய முழு சக்திகளையுமே பயன்படுத்தி ஒரு வீர வேல் ஒன்றை முருகன் கையில் கொடுக்குறாங்க. இதன் மூலியமாக நீ சூரனை அழிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு அவரும் வீர மகேந்திரபுரியை நோக்கி, அதாவது விந்தியமலை அடிவாரத்துக்கு போகிறாரு. அங்கே அந்த விந்தியமலையை ஆள்ற சூரனின் தம்பி தாரகாசுரன், அவனையும் என்ன பண்ணுற, யானை முகமுடையவன், அவனையும் அவர் வதைச்சிடுறாரு. வதைச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், வாத்தியங்கள் முழங்க கந்தன் தனது பூதகணங்களோடு வீரவாகுவோடையும் வீர மகேந்திரபுரியை செல்கிறான். அந்த வீர மகேந்திரபுரி இலங்கையில் இருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. அந்த கடலில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், பூதகணங்கள் எல்லாமே காலை வச்சு இறங்குற நேரத்தில் அந்த அளவில் தான் அந்த தண்ணி எல்லாமே இருந்திருக்கு. ஒருவாறு வீரமகேந்திரபுரத்தை அடைஞ்சி அவங்க ஒரு எல்லாருமே தங்குறதுக்காக ஒரு ஏமக்கூடம் என்ற ஒரு இடத்தை அமைக்கிறாங்க. அந்த ஏமக்கூடத்தில் 1,09,000 வீரர்களோட அந்த முருகன் போயிட்டு தங்குறதுக்காக அந்த இடத்தை அமைக்கிறாரு. அந்த இடம்தான் கதிர்காமம் அப்படின்னு கூறப்படுகிறது. அவ்வாறாக தனது சேனைகளுடன் வீர மகேந்திரபுரிக்கு சென்று ஏமக்கூடத்தை அமைக்கின்றார். அவ்வாறாக அமைத்த இடம்தான் இன்று கதிர்காமம் என கூறப்படுகின்றது. 1,09,000 வீரர்களோடும் தேவர்களோடும் சண்முகன் ஏமக்கூடத்தில் தங்கியிருக்காரு. அங்கே தங்கியிருந்து தான் சூரனிடம் அவர் போர் புரிகிறாரு. அவருடைய மகன் பானுகோபன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான். அவன் முருகனோட பல வீர சாகசங்களை புரிஞ்சு பிறகு முருகனின் வேலுக்கு அவன் பலியாகிறான். மற்றொரு தம்பி சிங்கமுகன், சூரன், அவனும் முருகனால் சம்காரம் செய்யப்படுறான். இறுதியாக சூரன் முருகனிடம் பல மாய ஜாலங்களை கொண்டு போர் புரிகிறான். அப்போதும் முருகன் சூரனை நோக்கி சொல்கிறாரு, சூரபத்மா, நீ இப்போதும் உயிர் வாழலாம், தேவர்களை சிறையிலிருந்து விட்டுவிடு என்று அறிவுரை சொல்கிறாரு. அப்போதும் அவன் ஆணவம் அடங்கலை. அவனுக்கு நீண்ட போர் தொடருது. முடிவில் தனது ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அவன் இழந்துடுறான். இழந்து கடைசியாக ஒரு நடுக்கடலில் அவன் மாமரமாக அப்படியே நிற்கிறான் சூரன். உடனே தனது வேலால் என்ன பண்ணுறாரு, முருகன் அந்த மரத்தை 2 கூறாக்கிடுறாரு. 2 கூறாக்கி சம்காரம் செஞ்சிடறாரு.
அதுக்கு பிறகு தான் சூரன் வந்து தனது தவறை உணர்றான். உணர்ந்து முருகனிடம் மன்னிப்பு கோரி தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்குறான். அதன் பிறகு முருகன் அவன் மீது இரக்கம் கொண்டு மரத்தின் ஒரு பகுதியை வந்து சேவலாகவும் மற்றொரு பகுதியை வந்து மயிலாகவும், மயிலை வாகனமாகவும் சேவலை வந்து கொடியாகவும் வந்து அவர் வந்து பிணைச்சு கொள்கிறாரு. இதை வந்து கிறிஸ்துக்கு பின் 15வது நூற்றாண்டில் வந்து அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் வந்து பாடுறாரு. கருங்குரங்குகள் வந்து பலா மரத்தின் சுளைகளை வந்து கீறி சண்டையிட்டு உண்ட மாமரங்களிலும் வாழை மரங்களிலும் பாயும்னு சொல்லி அருணகிரிநாதர் அந்த நேரத்திலே வந்து பாடி வச்சிருக்காரு. அத்தகைய ஈழ கதிர்காமம் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து சொல்கிறாரு, கோவிலில் வந்து சிலையும் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அவர் அந்த பாடலில் வந்து உணர்த்தியிருக்காரு. அதாவது கனக மாணிக்க உடையோன் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து பாடியிருக்காரு. அதன் பிறகு முருகன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அந்த வேடச்சிறுமி வள்ளியை வந்து மனம் முடித்த பிறகு முருகனுக்கு வந்து கந்தன் அப்படிங்கிற பேர் வருது. அதன் வரலாறையும் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். சிலமுகி முனிவரின் மாயசக்தி காரணமாக அரபி என்ற அழகிய மானின் வயிற்றில் வள்ளி வந்து கருவாகி பிறக்கிறாங்க. வேட்டைக்கு சென்ற நம்பிராஜன் வந்து இந்த வள்ளிக்கிழங்கு, அதாவது வள்ளிக்கிழங்கு விளையும் இடத்துல வந்து இந்த வள்ளியை வந்து அந்த இடத்துலேருந்து எடுக்கிறாரு. அந்த வள்ளிக்கிழங்கு இருக்கிற இடத்துல எடுத்தனால வள்ளி என்ற பெயரையும் வந்து அவங்களுக்கு வந்து வைக்கிறாங்க. எதேச்சையாக ஒரு நாள் வந்து பகுதிக்கு வந்து நாரத முனிவர் வந்து போகிறாரு. அவர் வந்து இந்த வள்ளியோட அழகை பார்த்துட்டு முருகனிடம் போயிட்டு சொல்கிறாரு, இப்படி ஒரு அழகிய ஒரு பெண் ஒன்று இந்த இடத்துல வந்து வேடுவ குலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே முருகனும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், ஒரு வேட தாங்கிய, அதாவது வேடன் தாங்கிய ஒரு உருவத்தில் வந்து அப்படி வந்து செல்கிறாரு. அப்படி சென்றுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து வள்ளியோட அழகை பார்த்துட்டு அழகில் வந்து அவர் வந்து மயங்குறாரு. மயங்கி தன் அண்ணனான பிள்ளையாரோட வந்து உதவியோடு வந்து தன்னுடைய திருவிளையாடல்களை நிகழ்த்தி வள்ளியை வந்து திருமணம் செய்து கொள்கிறாரு. இன்னும் கதிர்காமத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த வள்ளி குகை வந்து நாம் காணலாம். இது போன்ற சிறப்பு மிக்க கதிர்காம கந்தனை நாமும் பக்தி மார்க்கத்தோடு சென்று வழிபட்டால் பல வகையான நன்மைகள் வந்து எமக்கும் எமது குடும்பத்திற்கும் எம்மை சார்ந்தவர்களுக்கும் வந்து சேரும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஆரம்ப காலகட்டங்களிலே வேடர்கள், அதாவது வேடர்களால் பூஜிக்கப்பட்ட ஒரு தவத்தலமாக கதிர்காமம் விளங்குகின்றது என்று மாறுபட்டு பௌத்த மக்களின் கபுரால என்ற ஆதிக்கத்தினூடாக வாய்க்கட்டி, இதுபோன்று வாய்க்கட்டியே பூஜைகள் செய்யப்படுவதாகவும் மந்திரங்கள் ஏதும் இல்லாமலே பூஜிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்லாது தமிழர்கள் இந்த ஆலயத்துக்கு சென்றால் அவர்களுக்கு திருநீர் வழங்கப்படுகின்றது. மற்றும் இந்த ஆலயத்தில் 7 திரைகள் இருப்பதாகவும் 7வது திரையில், அதாவது ஒரு பெட்டியினூடாக போகரினால் எழுதப்பட்ட அதிசக்தி வாய்ந்த யந்திரம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே இது போன்ற பிரசித்தி பெற்ற இறைவனால் தரிசனம் செய்யப்பட்ட ஒரு புனித தலத்திற்கு நாமும் சென்று எமது குடும்பம் மற்றும் எம்மை சார்ந்தவர்கள், சுற்றி சூழலில் இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் நன்மை கிடைப்பதற்கு நாமும் இறைவனை பிரார்த்திப்போமாக. நன்றி, வணக்கம்.